ஹாய் காய்ஸ், நம்ம மெமரி ஆச்சு கைஜு நம்பர் 8ல எபிசோட் 12 தான் பார்க்க போகிறோம். இந்த சீசனோட ஃபைனல் எபிசோட் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். நீ அளவுக்கு மீறி ஒர்க் அவுட் பண்ணுறேன்னு தோணுது. ஃபுல் வெயிட் ஆச்சுன்னுக்கிறேன். உன் மூளையில் அப்படி என்னதான் ஓடுது? அண்ணன் பற்றி கொஞ்சம் கூட கவலையே இல்லையா உனக்கு? யோசிக்காம அவங்க கிட்ட வேற யூனிட் போறேன்னு சொல்ற. நான் இப்ப இருக்கிறத விட ஸ்ட்ராங் ஆகணும். அப்பதான் அண்ணனை காப்பாற்ற முடியும். இந்த யூனிட்ல இருந்துகிட்டே ஸ்ட்ராங் ஆகலாமே. இது வரைக்கும் நம்ம எல்லாருமே அப்படித்தானே ஸ்ட்ராங் ஆயிருக்கோம். அது உண்மைதான். இந்த யூனிட்ல இருந்தா கண்டிப்பா நான் பலசாலி ஆவேன். ஆனா முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமா பலசாலி ஆகணும். அப்பதான் கைஜு வெளியே வராம இருக்கும். அப்பதான் அடுத்த முறை சீனியர் என்ன பாதுகாக்காம நான் அவரை பாதுகாக்க முடியும். என்ன அடுத்த வாட்டியா பெருசு அவ்வளவு சீக்கிரம் வந்துருவாருன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கு. அவருக்கு வேலை கொடுக்காம இருக்கணும், அதுக்கு நம்ம ஸ்ட்ராங் ஆகும். திரும்பவும் இதே மாதிரி பலவீனமா இருக்க நான் விரும்பல. எனக்கும் அதேதான் தோணுது. நான் ட்ரைனிங் எடுக்க போறேன். கண்டிப்பா அது உன்கிட்ட தோக்க மாட்டேன். ரெண்டு பேரும் ஏன் இப்படி சண்டை போட்டுட்டு எனக்கு இருக்கீங்க? எனக்கு பிடிச்சிருக்குங்க. நல்லா லேடிஸ் நீங்களா? சீனியர்ஸ் கஃப்காவை என்ன பண்ணலான்னு இன்னைக்கு தான் முடிவு பண்ண போறாங்க. அத பத்தி யோசிச்சா வேலையே ஓட மாட்டேங்குது. நீங்களும் அதே பிரச்சனையில தான் இருக்கீங்களா? எல்லாரும் அக்கறை படுறாங்க. தேவையில்லாம கவலைப்படாதீங்க. எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து அவரை விடுவிக்க சொல்லி லெட்டர் கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம கேப்டன் மினாவியும் HQக்கு வர சொல்லிருக்காங்க. என்ன கேப்டன் ஐயா? ஆமா, கண்டிப்பா twist போட்ட ஏதோ காட்டவா? நல்ல செய்தி இருக்கு, அதான் அவங்க போயிருக்காங்க. என்ன நடக்குது பாரு அப்படின்னு காட்ட வைப்பாங்க போல. கேப்டன் மினா, நீங்க சொன்ன மாதிரியே நான் வந்துட்டேன். டைரக்டர் ஜெனரல் ஷினோமியா இப்போ கைஜு நம்பர் 8 பரிசோதிச்சுக்கிட்டு இருக்காரு. அது முடியற வரைக்கும் இங்கே காத்துக்கிட்டு இருங்க. புரிஞ்சுது. இங்கேயா? பார்க்க வைக்க மாட்டீங்களா? உங்களை இங்க பார்வையாளரா தான் வர வச்சிருக்கோம். அதனால நீங்க இங்க உட்கார கூடாது. அட தெரியும். பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். தெரியல. இவர் இங்க இருக்காது. உங்களுக்கே அவ்வளோதான் மரியாதை அங்க. இல்ல, நீங்க ஒரு மனுஷன்தான். கஃப்கா ஹிபினோ. கண்ட்ரோல் பண்றா. வேகமா இருக்கான். ஆனா இவன் ஒரு மிருகம் தான். இவனோட தாக்குதலுக்கு அப்புறம் எனக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தை பத்தி இவன் யோசிக்கல. அவனே மீறி இழுத்துட்டு போகுது அது. தாக்குதலால ஏற்படுற பாதிப்பு அவனுக்கு திரும்ப சரியாயிடுது. இந்த போராட்டத்துல மனுஷன் முதல்ல யோசிச்சா கண்டிப்பா என்னோட கதை முடிஞ்சிடும். ஐயோ, நிறுத்துன்னு சொல்றப்ப அது என்ன அடிக்குது. நம்பர் 2ஓட ஷீல்டு மட்டும் இல்லாம போயிருந்தா இந்நேரமா செத்துருப்பேன். ஸ்குவாட்ரன் ஸ்டைல் காம்பட் டெக்னிக் நம்பர் 2. ஃபோர்ஸ் பிளாஸ்ட். தூக்கி அடிச்சுட்டாரு. சானிக் பூம் பயன்படுத்துறதுனால இந்த தாக்குதல் அளவு பயங்கரமா இருக்கும். பரவாயில்ல. நம்பர் 2ஓட சக்தியை சிறப்பா பயன்படுத்தியிருக்காரு. வீட்டுல நிறைய அப்கிரேட் இருக்கு. அதோட போயிடுச்சு. தனியா இருக்கு. டெலிபோர்டேஷன் ஆகி வரா. ஐயோ, இந்த சட்டை என் கை மீறி போயிட்டு இருக்கு. இப்படியே போனா எனக்கு சட்டதான். மைண்டை கண்ட்ரோல் பண்றா. நீ சவுறு பிடிக்கிற மாதிரி தான் அது சாயதான் செய்யும். வாய்ப்பே இல்ல. அது அவ்வளவு பலமான ஷெல்டர். நாம செகண்ட் லேயரை இழந்துட்டோம். பாதிப்பளவு பில்டிங் இருக்குமான்னு தெரியலையே. அது தாங்கணும். நம்ம பக்கம் பாதிப்பை எதிர்பார்த்ததுதான். ஏன்னா இந்த இடத்துல கடந்த காலத்துல இருந்த கைஜு நம்பர் 2வும் கைஜு நம்பர் 8ம் இப்ப மோதிக்கிட்டு இருக்கு. ஓ, அற்புதம். அது ரெண்டுக்குள்ள இவ வந்து அடிச்சது. இவர் ஒரே ஆளா மோதுறாரு. அது சூட்ல அந்த பவர் தானே இருக்கு. அப்படி வினோதமா இருக்கு. நினைச்சிருந்தா அவன் கதையை ஆரம்பத்திலேயே முடிச்சிருக்கலாம். இல்லைன்னா அவன் மனுஷனா இருந்தப்பவே அவனை முடிச்சிருக்கணும். ஒரு டெஸ்ட் பண்றேன். ஆனா அதை விட்டுட்டு இவரு கைஜு நம்பர் 8 டெஸ்ட் பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அது இப்பதான் ஆனா கண்டுபிடிக்கணும். அதுக்கான காரணம் தான் புரியல. இவளுக்காக தான் இருக்கும். ஒருவேளை அப்பா கஃப்கா ஹிபினோக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறாரோ? அவன் சொன்னான்றதுக்காக சரி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் பல உயிர்களை காப்பாற்றணுன்றதுக்காக தான் நான் சேர்ந்தது. ஆனால் அந்த கஃப்கா ஹிபினோ தான் என்னை காப்பாற்றிருக்காரு. ஆனா அவரு எல்லாரையும் காப்பாற்றணும். உருவத்தை வச்சோ அவங்க பேசுறத வச்சோ ஒருத்தர் நம்ம எடை போட்டுறக்கூடாது. அதுக்கு பதிலாக அவங்க பண்ணுற செயலை வச்சு தான் அவங்க யாருன்றதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அதான் சரி.
அருமையான வார்த்தை. ஆமா, நீ சரியா தான் சொல்ற. நாம செய்யற செயல் தான் என்னைக்கும் முக்கியம். ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. குதிச்சா. ஏய், இவ்வளோ மாறி ஏய், என்னது இருக்கிறது அப்கிரேட் ஆகுது. இந்த சண்டையை நான் எப்படியாவது நிறுத்தணும். அப்பாவி, அதையே கண்ட்ரோல் பண்ண முடியல. இது அதோட பெருசா. என் வாழ்க்கையில எப்பவும் இப்படிதான் நடக்கும். முக்கியமான நேரத்துல நான் இப்படி சொதப்பிடுறேன். என்னாச்சு? அவனை முழுசா முழுங்கிடுச்சு. அது எடுத்துக்கிட்ட மாதிரி இப்போ. கண்ட்ரோல் பண்றவனா அவனே இவங்க இதுக்கு போயிட்டான். நம்பிக்கை வச்சேன். ஆனா எல்லாம் போயிடுச்சு. அதுக்குள்ள முழுகி போற மாதிரி இது. உன் மேல வச்சு நம்பிக்கைலாம் யோசிறா. ஹீரோயினா? அவதான் அவளுடைய நினைவு. உனக்காக நான் காத்திருப்பேன். என்னாச்சு? எல்லாம் வெளியே போகுது. கண்ட்ரோல் பண்ணிட்டான். அப்படிதானே? ஆமா ஆமா ஆமா. சூப்பர். அப்பா, கொஞ்ச நேரத்துல புளிய கரைச்சிட்டே அப்பா. நான் ஒன்னும் கைஜு நம்பர் 8 கிடையாது. என் பேரு கஃப்கா ஹிபினோ. கூஸ்பர் மூமெண்ட். போதுங்களா? நிரூபிச்சிட்டானா கண்ட்ரோல் பண்ண முடியுது.
அது ஃபுல்லாக முழுகியுமே அதுலேருந்து வெளியே எப்படி வருது. பிளட் மாதிரி இது பின்னாடி போச்சு. ஆயுதத்தை அங்கிருந்து எடு. ஓ, பேக்கப் டீமும் இருந்திருக்கு. ஆனாலும் அடி வாங்கி வந்திருக்காரு. ஏன் பேக்கப் வர சொல்லி நீங்க சிக்னல் கொடுக்கவே இல்ல? முழுசா டெஸ்ட் நான் கூட பண்ணிருக்காரு. நீங்க சாகணும்னு முடிவு பண்ணிட்டீங்களோன்னு நினைச்சேன். புரியாம பேசாத. நான் எதிர்பார்த்ததை விட அவன் பலசாலியா இருந்தாங்கிறத ஒத்துக்கிறேன். மெடிக்கல் டீம் உடனடியா கைஜு நம்பர் 8 கொண்டு போங்க. அதோட கோர் கப்தான் சொல்ல மாட்டீங்களா? வாய்ப்பு இருக்கு. ஆமா, நீங்க இவனை என்ன பண்றதா இருக்கீங்க? நல்ல முடிவாக தான் எடுக்கணும். டைரக்டர் ஜெனரல் ஷினோமியா பரிசோதனையை முடிச்சிட்டாரு. கடைசியா ஒரு கமாண்டிங் ஆபீசரா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சொல்றீங்களா கேப்டன் மீனா? சரி, டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல கஃப்கா சேர்ந்ததுல இருந்தே நீங்க அவரை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ரிப்போர்ட்ல அவரை உங்களுக்கு முன்னாடியே தெரியும்னு போட்டிருக்கு. ஆமா. ஆனா ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவரையும் மத்தவங்க மாதிரி தான் நடத்திட்டு இருக்கேன். இந்த ரெக்கார்ட்ல பார்த்தா கஃப்கா ஹிபினோவை இவங்க ஃபெயில் பண்ணியிருக்காங்க. எந்த ஆஃபரும் அவர் பண்ணல. கேப்டன் ஹொஷினா சொன்னதால தான் அவர் ஒரு பேக்கப்பா சேர்த்திருக்காங்க. இன்னும் தெளிவா சொல்லணும்னா ஏற்கனவே நாங்க எல்லாரும் முடிவு பண்ணிட்டோம். உங்களோட முடிவை கேட்டுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி பேப்பர் ஒர்க்கை ரெடி பண்ணணும். இதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்க முடிவு சொல்ல பண்ணிட்டு போற விஷயம் கேட்டோம்னு கைஜு அர்த்தம். நம்பர் 8 முடிவை எந்த விதத்திலையும் பாதிக்காது. நடக்கிற இந்த விஷயத்துக்கு நீங்க தான் காரணம்னு எந்த விதத்திலையும் நீங்க யோசிக்க கூடாதுன்னு தான் இதை சொல்றோம். புரிஞ்சுது. இப்ப சொல்லுங்க. கஃப்கா ஹிபினோ மனுஷனா கைச்சுவாங்கிறத ஸ்பெஷலிஸ்டான நீங்க தான் கலந்து பேசி முடிவெடுக்க போறீங்க. அதுக்கு பதிலா கஃப்கா ஹிபினோ ஒரு டிஃபென்ஸ் ஆபீசரா எப்படி இருந்தாருன்னு நான் சொல்றேன். சக மிஹாரா ஆபரேஷன்ல கஃப்கா ஹிபினோ அங்க இருந்த கைஜுவோட உறுப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவரு இது அவனோட திறமை. யூனிட்க்கு உதவி செஞ்சாரு. இதே மாதிரி பல முறை தன்னோட சக வீரர்களோட உயிரை காப்பாத்திருக்காரு. அவனோட குணம். முக்கியமா கைஜு நம்பர் 10 பாம்ப அவரு தான் அழிச்சு எல்லாரையும் காப்பாத்தினாரு. இல்லைன்னா மொத்த 3rd டிவிஷனும் அழிஞ்சு போயிருக்கும். அதனால இப்ப என்ன சொல்ல வரீங்க? கைஜுவோட சக்தியை பயன்படுத்தி இருந்தா மட்டும்தான் அவனால இது பண்ண Right. முடிஞ்சிருக்கும். அவன் யோசிச்சனால தானே பண்ண முடியும். ஆபீசர் இவ்வளவு பண்ணிருக்காங்கிற விஷயமே அவன் கைஜுதாங்கிறத நிரூபிக்குது. ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான். அவர் சேர்ந்தப்ப வெளிப்படுத்தப்பட்ட காம்பேட் பவர் 0%. ஒரு பேக்கப்பா தான் அந்த எக்ஸாம்லயும் அவர் பாஸ் பண்ணாரு. இதுக்கு முன்னாடி தொடர்ந்து 12 தடவை டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிருக்காரு. வயசுல பார்த்தாலும் மத்த ஆபீசர்ஸை விட அவர் தான் வயசானவர். அப்படின்னா அவன் கைஜு பவரை பயன்படுத்தி கண்டிப்பா இந்த விஷயத்துல ஏமாத்திருப்பான். ஆனா கடைசி வரைக்கும் அவர் பின் வாங்கல. பல தடவை ஃபெயில் ஆயிருந்தாலும், காம்பேட் பவர் 0ல இருந்தாலும், அவரோட உடல் ஒரு கைஜுவா மாறினாலும் நல்லது பண்ணணும். மக்களை காப்பாத்துறத மட்டும் அவர் நிறுத்தவே இல்லை. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச எல்லாரை விடவும் கஃப்கா ஹிபினோ மட்டும்தான் பின்வாங்காம இருக்கிறவரு. வா, அது மட்டும் இல்லை, இதெல்லாம் அவன் கேட்டா வானத்துல பறப்பான். இவளுக்கு நம்பிக்கை கொடுத்ததே அவன் தான். நான் பேசி அதோட அவருக்கு மனிதாபிமானம் ரொம்ப அதிகம். ஒரு ஆபீசரா கஃப்கா ஹிபினோவை எதை வச்சு நம்பலான்னு என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவரோட மனசுன்னு தான் சொல்லுவேன். உங்களோட தனிப்பட்ட கருத்தை யாரும் எங்க கேட்கல. விட்டங்க, நீங்க தான்டா கேட்டீங்க. நிறுத்துங்க. நல்ல மனசு இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக அவனை நம்ப முடியாது. உனக்கு ரொம்ப நன்றி கேப்டன் மீனா. நீங்க இப்ப போய் உங்க வேலையை பாருங்க. இவருக்கு இதுதான் இருக்க முடியுது. கமாண்டிங் ஆபீசரோட வார்த்தைகளை கேட்டோம். இப்ப நாம எடுக்க போற முடிவை கண்டிப்பா யாரும் குத்த சொல்ல மாட்டாங்க.
அவனை காலி பண்றதுக்கு எங்க எல்லாருக்கும் சம்மதம். உங்க முடிவு என்ன டைரக்டர் ஜெனரல்? நல்ல முடிவாக சொல்லுங்க. இவனை சொல்லியோ நம்பர் 8. லேபில் வச்சுட்டுக்கிறாங்க. அவளுக்கு உதவ முடியலன்னு என்ன நானே வெறுக்க ஆரம்பிச்சேன். மீனாவை இப்படி அழ வச்ச கைஜுவ சும்மா விட மாட்டேன்னு நான் சொன்னேன். அதனால மனதளவிலையும் உடல் அளவிலையும் கைஜுவாக போறேன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் ஒரு மனுஷனா என்ன நானே அழிச்சுப்பேன். ஆமா, இது என்ன இடம்? சொர்க்கமா? நீ கண் முழிச்சிட்டியா? கொஞ்சம் பதட்டப்படாம இரு. நான் ஒன்னும் இங்க உன்னை காயப்படுத்த அது காயத்தை சரிப்படுத்தினாங்க போல இருக்கு அதுக்குள்ள வச்சு. ஒருவேளை ஏத்துக்கிட்டாங்களா? உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆகியிருந்தா கிக்கு ஒரு முகத்துல என்னால முழிச்சிருக்கவே முடியாது. இப்பயும் அவங்கள பத்தி தான் யோசிக்கிறேன். அம்மா, நான் என்ன உயிரோட இருக்கேன்னா நீங்க என்ன மனுஷன் ஏத்துக்கிட்டீங்க போல இருக்கு. நான் என்ன டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல இருக்கேனா? பாதிப்பு இருக்கு நெஞ்சில மட்டும். உனக்குள்ள இருக்கிறது மட்டும் மனித இதயமா இருந்தா இந்நேரம் கண்டிப்பா நீ உயிரோட இருந்திருக்க மாட்ட. சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போதே நீ செத்து போயிருப்ப. கவுன்சில் என்ன முடிவெடுத்திருக்குன்னு சொல்ற? நீ ஒரு கைஜூதான். ஆனா நீ மக்களுக்கு ஆபத்தா இல்லையா அப்புறம் முடிவெடுக்கலாம். நீ உயிரோட இருக்க கூடாதுன்னு இந்த சமயம் பல பேர் விருப்பப்படுறாங்க. கைஜு நம்பர் 8 நமக்கு உதவி செய்ய போகுது. அது ஆயுதமா மாத்த கூடாது. எப்பனா மாத்த விடாதுன்ட்டு. அதனால என்ன வேணாலும் நடக்கலாம். நான் ஒன்னும் கைஜு நம்பர் 8 இல்ல. என் பேரு கஃப்கா ஹிபினோ. அதை கட்டுப்படுத்த முடியும்னு நான் முடிவெடுத்திருக்கேன். சொல்ல போனா பல மாசமா 3rd டிவிஷன் கூட சேர்ந்து மிஷன்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். இதை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஆயுதம் இவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்குமான்னு தெரியாது. கொஞ்ச நாளா பல டை கைஜுவை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால கண்டிப்பா இவன் நமக்கு தேவைப்படுவான். ஆனா அவன் இவ்வளவு முக்கியமானவனா என்ன? முக்கியமானவன். நாட்டோட பாதுகாப்புன்னு வந்துட்டா எல்லாருமே நமக்கு முக்கியமானவங்க தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்பர் 6 ஏற்படுத்தின சேதத்தை யாரும் மறந்திருக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். 200க்கும் மேல ஆபீசர் சாப்பிட 3 கேப்டன் தன்னோட உயிரை இழந்தாங்க. அதுல உங்க மனைவியும் ஒருத்தங்க. நாம எதிர்பார்க்கறது கைஜுக்கள் ஒருவேளை இங்க வந்துச்சுன்னா அதுக்கு இந்த நாட்டு ரொம்ப சுலபமா அழிச்சிடும். ஆனா கைஜு நம்பர் 8ஓட சக்தியை நாம பயன்படுத்தினா நாம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும். நீங்க சொல்றது உண்மையா இருந்தாலும் நாங்க இதை எதிர்க்கிறோம். வாடா வீட்டுக்கு போங்கடா. எதுக்குறீங்களா? கஃப்கா ஹிபினோ. இவர் என் பேரையா சொன்னாரு? உயிரோட இருக்கணும்னா உன்னோட முக்கியத்துவத்தை நீ நிரூபிச்சு ஆகணும். அப்படின்னா இவங்க என்ன ஆயுதமா பயன்படுத்ததான் உயிரோட விட்டுருக்காங்க. நான் என்ன ஒரு டிஃபென்ஸ் ஆபீசரா தான் நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் என்னுடைய முக்கியத்துவத்தை எல்லாருக்கும் புரிய வைப்பேன். மெசேஜ் வந்துச்சா? அப்பா இவளுக்கு வருது. ரெடியா இருப்ப போல. குதி. உங்க அப்பா உனக்கு வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்தார். ஆனா என்னால முழுசா சந்தோஷப்பட முடியாது. இவ்வளவு ஸ்ட்ராங் ஆகணும். நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். அதேதான். தங்கச்சி தம்பி ஒரே மாதிரி. அவரை தடுத்து நிறுத்த முடியாது. என்ன இது? எல்லாருக்கும் வருது. சொல்லிட்டாங்களா? ஆமா, தப்பிச்சிட்டாரு. அப்படின்னா பெரியவரு பொழச்சிட்டாரு. ஒரு வழியா கஃப்கா ஹிபினோ ஜெயிச்சிட்டாரு. ஆனா இங்க போடுவாங்களான்னு தெரியல. இதோட வச்சுட்டாங்க அவ்வளவுதான். அடடா சக்கர்!
இந்த டீமா வச்சதானே எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். கடவுள் கண்டிப்பா உன் பக்கம் தான் இருக்காரு. இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்களா? என்ன ரெனு பெருசு எஸ்கேப் ஆயிட்டாருன்னு போட்டிருக்கு. அது எனக்கும் தெரியும். நான் தான் சொன்னேன்ல, அவன் நம்பிக்கை வரல. கண்டிப்பா திரும்ப வருவாருன்னு. நீங்க திரும்ப வரும்போது நிச்சயமா நான் பலசாலியா இருப்பேன் சீனியர். நல்ல வேளை கஃப்கா ஹிபினோ இவரா தப்பிச்சாரு. வாடாடே வாடா உன. வெளியே இருக்கிறவங்களுக்கு மட்டும் டிஃபென்ஸ் பவர்ஸ்ல கர்னல் இருக்கிறது தெரிஞ்சா என்ன ஆகும்? ஆனா அத நம்ம ரகசியமா தானே வச்சுக்க ஓ போறோம். சீக்ரெட்டா வச்சு. அவங்களுக்கு தெரியத்தான் போகுது. ஜெனரலுக்கும் கண்டிப்பா இந்த விஷயம் தெரியும். அப்படின்னா கப்கா ஹிபினோ அதோட அவன் உதவி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்க்கு தேவைங்கிறத அவன் தான் நிரூபிச்சாகணும். நான் சொன்ன மாதிரி இதுக்கு மேல கஷ்டமா தான் இருக்க போகுது. வந்தா வந்துட்டு ஒரு ஃபைட் போடுவீங்களா? ஏய், நான் இன்னும் பேசி தூங்கிட்டியா? எந்திரி. அதுக்காக காத்துக்கிட்டு மீனா. ஒரு உயரதிகாரி பேசினுக்கிறாரு. என்னாச்சு? நீங்க தோத்து போயிட்டீங்களா? இவங்க க்ளீன் பண்றவங்க தானே? என்னால எதுவும் பண்ண முடியல. இந்த பிளேயர் நம்பர் 9 ஒரு வாரம் முன்னாடி தான் வந்தான். அதுக்குள்ள முதல் இடத்துக்கு வந்துட்டான். ஆன்லைன்ல விளையாடுதா? இவன் வேற இருக்கானா? ஆன்லைன் கேம்ல விளையாடுதியா? சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்ல. தலைமுறை தலைமுறையா தாங்கிட்ட இருக்கிற அறிவாற்றலை கொடுக்கறதா இவங்களுடைய ஆயுதமே. மனுஷனாவே மாறிடும் போல. இங்க இருக்கிற பேசுடைய லேஅவுட் கூட எனக்கு கிடைச்சிடுச்சு. அதனால இப்ப நம்ம கிட்டத்தட்ட அடுத்த எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு போயிடலாம். ஆமா, குட் பை. மனிதர்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிற கைஜியோட சக்திய திரும்ப நம்ம கிட்ட கொண்டு வர வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் இந்த சீரீஸில் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன தெரியுங்களா? ஹீரோட முகம் எப்பவுமே வந்து எல்லா சீரீஸ்லையும் பார்க்கலாம். ஒரு ஹீரோட முகம் வந்து ரொம்ப வசீகரமாக வைப்பாங்க, ரொம்ப அழகாக வைப்பாங்க. ஆனால் இந்த ஹீரோ பார்த்தா நார்மலாக இருக்கும். ஹீரோன்னு சொன்னால் தான் நம்மளுக்கு தெரியுமே. அந்த மாதிரி ஒரு சராசரியான ஒரு ஆளை தான் காட்டியிருப்பாங்க. அவனுக்கு ஒரு அழகான வேணாம் ஆண்மகன் அப்படிலாம் வந்து எதுவுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. அதுவே எனக்கு இது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது அந்த ஒரு விஷயம். இன்னைக்கு அதே டைலாக் அங்கே வச்சுருந்தாங்க. உருவமோ அந்த தோற்றமோ இதெல்லாம் வந்து ஒருத்தரை முடிவு பண்ணாது, அவருடைய குணம் அதுதான் முடிவு பண்ணும். அந்த விதத்தில் ஹீரோ தான் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப அழகானவன்றதை காட்டுச்சு. ரொம்ப பெரியவனும் அவன் தான், இந்த எல்லாரோடமும் அவன் தான் வந்து குணத்துலேயும் இதுலேயும் பெரிய மனுஷன் அப்படின்றத அது சொன்னாங்க. அது ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அந்த ஃபீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இங்கே லாஸ்ட்டாக நடந்த விஷயம் எல்லாமே வேறு லெவலில் நடந்துச்சு. நான் வந்து எப்படி நினச்சேன்னா ஒரு கட்டத்தில் ஒரு வேளை இவன் வந்து சீனியரே போட்டுருவானோ, அடித்து கடைசியில் இவனே வில்லனாக மாறிடுவானோ, ஒரு ஒரு கில்ட்டிலே அவன் வாழ்வானோ, கடைசியில் வந்து நம்ம கேப்டனோட பொண்ணே வந்து ஆப்போனண்ட்டாக வர மாதிரி ஆகிடுமோலாம் அப்படிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது ரெட் கலரில் மாறுற வரைக்கும் எனக்கு அது தெரியல. அது ப்ளூவாக இருந்த வரைக்கும் ஓகே சமாளிச்சேன். பட் ரெட் ஆனதும் எனக்கு சுத்தமாக நம்பிக்கை போயிடுச்சு. அவ்வளோதான்டா போச்சுடா, அது ஃபுல்லாக இவனை முழுங்கிடுச்சு அப்படின்னு நினச்சேன். இல்லை, ஆனாலுமே வந்து இந்த வார்த்தைகள்லாம் அவனை திரும்ப எடுத்துகிட்டு வந்துச்சு. அது நல்லபடியாக முடிஞ்சிச்சு. நான் ஒரு செகண்டில் வந்து அப்படியே புளியை கரைச்சிட்டான்னு தான் சொன்னேன். வேறு மாதிரி போயிடுமோ, நெக்ஸ்ட் சீசனே இவனை எதிர்க்கிறது தான் மிஷினாக வந்துருமோலாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். இல்லை, பையன் வந்து காப்பாற்றிட்டான். அந்த பொண்ணு அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தா. அது கண்ணெலாம் கலங்கி அப்பயே தெரிஞ்சது எவ்வளோ அன்பு வச்சுருக்கா சீனியர் மேலே அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட்டில் பார்த்தோம் சீனியருக்கு அவளுக்கும் ஆகும்போது ரொம்ப திமிரு பிடிச்சவளாக இருக்காளே அப்படின்ட்டு வேறு மாதிரி இருப்பா போல், இவ பிடிக்காத கேரக்டராக இந்த இதில் இருப்பா போல் அப்படின்னு நினச்சேன். பட் அவள் தான் ரொம்ப என்ன ஸ்மார்ட்டு, ரொம்ப அன்பு வைக்கிற எல்லாம் மிக்ஸ்டான ஒரு பொண்ணாக இருந்தாள். ஸோ அவளும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ப்ளஸ் அந்த டீமே இவர் மேலே அவ்வளோ பாசம் இருக்குது. எல்லாருமே சீரியல் வரணும் வரணும்னு அவ்வளோ ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த ரெனோ கூட இருக்கிற அந்த பையன் அவனும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஒரு நம்மள மாதிரி ஒரு பையன் மாதிரி ஃபீல் ஆகும் அவன் பேசுகிறது. அப்புறம் அது மாதிரி நல்லாயிருக்கும் எனக்கு. அவங்க 2 பேரும் இதுவுமே காம்போமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த ரெட்டை ஜடைகிட்ட பிடிச்சதே என்னன்னா, இவ்வளோ நடக்குது, அவங்க அப்பா சாவடி வாங்குறாரு. அப்போ கூட ஒரு வாட்டி கூட அப்பான்னு கத்தலை அவ. அது வந்து ஒரு எமோஷன் கத்தது வேறு. ஆனாலுமே நம்பிக்கை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம அண்ணன் மேலே தான் வச்சா. ஏன்னா வந்து அவனோட குணம் அந்த அளவுக்கு நல்லவன். அவன் வந்து அப்படியே போயிடக்கூடாது, அந்த மாதிரி ஆகிடக்கூடாது, அவன் எல்லாரையும் காப்பாற்றணும்னு நினைக்கிற ஒரு ஆள் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு இதுதான் திரும்ப திரும்ப அவன் மேலே நம்பிக்கை வச்சுட்டே இருந்தது. பட் அது காப்பாற்றிட்டான்ற மாதிரி தான். எல்லாரோட நம்பிக்கையும் காப்பாற்றினால்தான் இவ்வளோ சந்தோஷம் திரும்ப வரப்போகிறேன். ஆனால் திரும்ப இந்த டிவிஷனில் போடுவாங்களான்றது எனக்கு தெரியல. உயிரோடு விட்டுருக்காங்க அவ்வளோதான்.
பட் இவனை எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க, எந்தெந்த விஷயத்துக்கு மட்டும் இவன் வெளியே வருவான் உள்ளே வருவான்னு தெரியல. ஏன்னா சீக்ரெட்டாக தான் மெயின்டைன் பண்ணணும்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. ஆனாலும் ஒரு நாள் தெரியுதான் போகுது. பட் அது வரைக்கும் சீக்ரெட்டுன்றப்போ இந்த மாதிரி இவங்க ஜென்ரலாக இந்த டிஃபென்ஸ்குள்ளே அனுப்புவாங்கன்ட்டு எனக்கு தோணலை. ஆனா இப்ப வந்து அவன ஒரு இதா யூஸ் பண்ணிக்க போறாங்க. ஆயுதமான்னும்போது சந்தோஷம் தான். ஏன்னா அவனுக்கும் அதான ஆசை. எல்லாரையும் காப்பாத்தணும், நான் ஒரு இதா இருக்கணும், டிஃபென்ஸா இருக்கணும்னு தான் அவனும் ஆசைப்பட்டான். பட் அது ரிஸ்க்கு அதே டைம். எவ்வளோ பேர் இன்னும் எவ்வளோ பவர் வருவாங்கன்னு தெரியல சீசன் 2ல. இவன் ரொம்ப எஃபர்ட் போட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிற மாதிரி இருக்குமா. ஸோ உயிருக்கே ஆபத்துன்ற மாதிரி தான். எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலான்ற சுச்சுவேஷன் தான் அவனுக்கு. அது நினைக்கும் போது ஐயோ என்ன ஆகுமோ தெரியலையேன்ற மாதிரி இருக்கு. எனக்கு வந்து கேப்டன் எப்படி யோசிச்சிருப்பான்னு தோணுதுன்னா, என்னோட இது சொல்கிறேன். அவர் வந்து இப்போ அதில் இப்போ ஒரு இதுவை அழிச்சிட்டு ஒரு கைஜு அழிச்சிட்டு அதோட தோல்லையோ அதோட மெட்டீரியலையோ எடுத்து நம்ம போட்டு நம்ம பவர் ஆகிறோம். அப்படி இருந்துமே என்னால் வந்து அதை டிஃபெண்ட் பண்ண முடியல. இப்போ கைஜ் நம்பர் 8 வருது, நான் வந்து கைஜ் நம்பர் 2ஓட இதுவை எடுத்து டிஃபெண்ட் பண்ணுறேன். ஆனால் வந்து என்னை அட்டாக் பண்ணிடுச்சு. ஸோ இது பத்தலை. அப்போது அந்த உருவத்திலே இருந்து ஒருத்தன் அதை கண்ட்ரோல் பண்ணால் இன்னும் பவர்ஃபுல்லாக தெரியுது. அப்போ இவனை மிஸ் பண்ணக்கூடாது, இவனை யூஸ் பண்ணிக்கணும் தான் அவர் யோசிச்சிருப்பார். நாளைக்கு இதை விட பெருசாக வந்தாலோ பண்ணாலும் இவன் தான் சமாளிக்க முடியும். நான் வந்து தடுக்க முடியும், பண்ண முடியும். பட் அதோட பவர் இப்போ கைஜ் நம்பர் 8 மாதிரி இன்னொன்று வருதுன்னா அது இவனால் தான் தடுக்க முடியும்னு அவர் நம்பினார். அதனால தான் மேபி அதை யோசிச்சு தான் இவன் இருக்கணும், இவன் இவங்களுக்கு யூஸ் ஆவான்ட்டு அப்படி திங்க் பண்ணியிருப்பார். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஹீரோ தனியாக போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிறது தான் ஸ்ட்ரென்த். இவர் தான் எதாவது ஒன்றுனா உயிரோட காப்பாற்றுறதும் இவர் தான். நம்ம பிரித்து போட்டாலும் சீசன் 2ல வந்து பெருசாக அந்த காமெடி, அந்த ரிலேஷன்ஷிப், அந்த அன்பு இதெல்லாம் இல்லாமல் போயிடும். ஸோ அப்படி வச்சா நல்லா இருக்காது. ஏன்னா இன்னும் பாண்டிங்கில் காமிச்சிட்டாங்கல்ல, அதனால கூட்டமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். அவர் வந்து கேப்டன் அவர் வந்து ஃபஸ்ட்டு முடிவு பண்ணதே டெஸ்ட் பண்ணி அதுக்கு லாக்கியா இல்லையான்றது யூஸ் பண்ணன்றதை முடிவு பண்ணிட்டாரு. பொண்ணோட வார்த்தையும் சரி அதுக்கு மதிப்பு கொடுத்து பார்ப்போன்றப்போ ஓகே அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்றது கான்ஃபிடன்ஸ் தெரிஞ்சிச்சு. இனிமேல் வந்து இவன் பார்த்துக்கலாம் பேசிக்கலான்றது தான். பட் இது உலகத்தை நிரூபிக்கிறது கஷ்டம் தான். இவங்க சொல்கிற மாதிரி சீக்ரெட்டாக வச்சு ஒரு மிஷினில் வரப்போ அது பொதுமக்களாக பார்த்து இவனை புரிஞ்சுக்கிட்டா தான் உண்டு. அவங்களாம் ஏற்றுக்கணும் ஒரு மிஷின்லையும். இல்லை அது வரைக்கும் வந்து இவன் உள்ளேருந்தே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் பேரும் புகழும் இவனுக்கு கிடைக்காது, மற்றவங்களுக்கு தான் கிடைக்கும். இவன் உள்ளேருந்து செயல்படுற மாதிரி தான் போகும்னு நினைக்கிறேன். ஓகே இது முடிஞ்சிச்சு. இந்த பக்கம் பாசிட்டிவ்லாம் அழகாக முடிஞ்சிச்சு. பட் நெகட்டிவ் அந்த கைஜ் நம்பர் 9 இருக்குது, அது இன்னும் அப்கிரேட் ஆகுது. நம்ம வந்து மனுஷங்க மாதிரி செயல் பண்ணோன்னா இன்னும் அவங்க கூட க்ளோஸ் ஆகணும்னு சொல்லி கேம்லாம் விளையாட ஆரம்பிக்குது. செஸ் போர்டு அதெல்லாம் விளையாடி அந்த அறிவு வளர்த்துக்க பார்க்குது. அது மனுஷங்க எப்படி நான் இவ்வளோ பவர்ஃபுல் ஆனால் வந்து எனக்கு கெஸ் பண்ணிட்டான் ஒரு ஹியூமன் அப்படின்றது தான். அது பிடிச்சிச்சு. நம்மளை விட மூளையில் அவன் வந்து ரொம்ப பவராக இருக்கான். நான் என்ன தான் பவராக இருந்தாலும் மூளையில் வந்து யோசிக்கிற விதத்தில் ஹியூமன்ஸ் வந்து ரொம்ப பவராக இருக்காங்க. ஸோ அதை கற்றுக்கணுன்னு இப்போ உட்காந்து தீவிரமாக அது உட்காந்து விளையாடி அவங்க கூட சகஜமாகிட்டு இருக்கு. ஸோ இது இன்னுமே டேஞ்சர். இன்னும் அது யோசிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அப்போ இவங்களோட வியூக்கெல்லாம் அதுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அது இன்னுமே கஷ்டம் இல்லையா. இப்போ அது மூளை லெவலையும் ரொம்ப பவர் ஆகணுன்றது நினைக்குது, ரொம்ப அப்கிரேட் ஆகணும்னு நினைக்குது. அது பத்தாதுன்ட்டு அது இன்னும் டேஞ்சருங்க. ஸோ நெக்ஸ்ட் சீசனில் வந்து இந்த 9 தான் பயங்கரமாக சம்பவம் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து உள்ளேருந்து எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ண ஆரம்பிக்குது. வெளியே இருக்கிறது அப்படியே வருது, ராவாக வருது, சண்டை போடுது, அதோட பொட்டன்ஷியல் அதோட அப்டேட் பண்ணிட்டு வந்துடுது. ஆனாலே அவங்க அதுக்கு மேலே யோசிச்சு ஒன்று பண்ணுறாங்க. பட் இது உள்ளேருந்தே பயங்கரமாக யோசிச்சு பெருசாக சம்பவம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது நம்ம ஹீரோ கிட்ட தான் கடைசியில் வந்து நிற்கும்னு நினைக்கிறேங்க. வேறு லெவல் வெயிட்டிங் தான். பட் ஒரு மாதிரி வந்து நம்மளை ஒரு மாதிரி தகைச்சி வச்சு நிற்க வச்சுருவாங்களோ, ரொம்ப குழப்பத்தை நிற்க வச்சுருவாங்கன்னு நினச்சா அப்படி இல்லை. ஒரு நீட்டாக முடிச்சிருக்காங்க. அடுத்த இதுக்கு பார்க்கலான்றதா. இப்போ வரைக்கும் ட்ரைலர் தான், இனிமேல் தான் மெயின் பிக்சரே இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப வெயிட்டிங் அதுக்கு. ஓகேங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னொரு அனிமே முடிச்சிட்டோம். சீசன் 1 முடிச்சிட்டோம். சீசன் 2 எப்போ வருதோ அப்போ கண்டிப்பாக பண்ணிடலாம். அடுத்த அனிமே என்னன்றது யோசிச்சுட்டு கண்டிப்பாக சொல்கிறோம். ஓகே, ஏதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.